ஹாய் ஹலோ காய்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேவி குப்பத்தில் சீதாராமன் பேட்டை அப்படின்ற ஊரில் கெங்கையம்மன் திருவிழா நடந்துகிட்ருக்கிறத தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த அம்மாவை அழகாக ரெடி பண்ணி அவ்வளோ அழகாக காப்பு கட்டி அந்த தலை மேலே அந்த குழந்தைங்க தூக்குறது பெரியவங்க தூக்குறதுன்றது வந்து அவ்வளோ ஆசையாக செஞ்சு ஒவ்வொரு நேர்த்தி கடனும் அவ்வளோ அழகாக பசங்க செய்கிறாங்க. பசங்க எடுத்து எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறத பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அங்கே நடந்த மேளச்சத்தத்துலேருந்து எல்லாமே பயங்கரமாக இருந்தது. செம்ம விசேஷமாக நடந்தது. நல்லா உற்சாகமாக ஜனங்களும் அதை என்ஜாய் பண்ணாங்க. தாளம் பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு குத்து டான்ஸ் போடலாமா அப்படின்ற மாதிரி சரியான மோளம் சரியான ஆட்டமாக இருந்தது. அந்த அம்மன் வந்து அந்த ஒவ்வொரு விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்தாங்க. முகத்திரையை திறந்து பூஜை நடக்கிறத தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு அம்மாவுக்கு நல்லா சாமி வந்து அருள் புரிஞ்சு பூ போட்டு மாலை போட்டு எல்லாமே பண்ணாங்க. நல்ல நெய்வேத்தியத்துலேருந்து எல்லாமே கொடுத்தாங்க. அந்த அம்மாவுக்கு மூலம் பம்பை எல்லாமே அடித்து பூஜை பண்ணதை நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து அந்த அம்மாவுக்கு வந்து சீர் வரிசை அப்படின்ற பட்சத்தில் கூழ் கும்பச்சோறு தேங்காய் கடலை பழ வகைகள் மஞ்சள் குங்குமம் வளையல் பொங்கச்சாதம் அப்படின்ற மாதிரி எல்லாமே சீர்வரிசையாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த அம்மாவுக்கு நெய்வேத்தியம் காமிச்சிட்டு எல்லாத்தையும் வந்து பக்தர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் யாரை விடாமல் எல்லாருக்குமே மஞ்சள் குங்குமத்தையும் கொடுத்தாங்க. நல்லபடியாக நடந்தது திருவிழா. மாவிளக்கு ஏற்றுறது கடை வீதி பார்த்திங்கன்னா பயங்கரமாக வச்சுருக்காங்க. நல்லபடியாக முடிஞ்சுது திருவிழா. நீங்களும் முடிஞ்சால் கேவி குப்பம் திருவிழாவுக்கு போயிட்டு வாங்க. சீதாராமன் பேட்டையில் போயிட்டு அம்மன் அருள் பெற்று வாங்க. ஓம் சக்தி. கோயிலோட வெளிப்புற தோற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்தது. அந்த அம்மன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. வெளியில் நம்ம நின்று பார்த்தாவே அந்த அம்மன் நமக்கு அவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறாங்க. எல்லாருமே அதை நீங்கள் கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க.